எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு கோதுமை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். துளி கூட எண்ணெயே இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நம்ம எண்ணெயே இல்லாமல் செய்கிறோன்னா நம்மளுக்கு ரொம்பவும் மிச்சம். ஈவினிங் டைமில் எதனா சாப்பிட்றதுக்காக கேட்கும்போது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்பான ரெக்வஸ்ட்டுங்க, நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோ நல்லா வியூஸ் பண்ணதுக்கப்புறம் நீடி பீப்புள்ஸுக்கு உதவி பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ரெசிபியை பார்க்கலாம். ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் கரெக்டாக 250 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்தமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்லாங்க, அதேமாதிரி மாவு நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாங்க. இந்தமாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்தமாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட் போட்டு மூடி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம மாவை ஃபஸ்ட்டே மாவை ரெடி பண்ணி எடுத்துட்டோன்னா மாவு நல்லா ஊறி வந்துடுங்க. அதனால் முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்காங்க. ஒரு பேனில் சேர்த்துக்கிட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க. பேனில் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, நார்மலான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷத்தில் இந்தமாதிரி கலர்லேருந்து எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டு வருங்க. இந்தமாதிரி எல்லாமே நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த பேன்லேருந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இது இப்போ எல்லாமே சூடு எல்லாம் நல்லா ஆறி வரணுங்க. சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஒரு சின்ன தேங்காவாக ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்காங்க. 100 கிராம் அளவுக்கு சக்கரை, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தேவையோ அந்த அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே ஒரு வாட்டி லேசாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே உதிரியாக இருக்க மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நல்லா கலந்து மட்டும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் மாவு இப்போ நல்லா ஊறிடுச்சுன்னா லேசாக கையில் எடுத்து பார்த்தாலே நல்லா சாஃப்ட்னஸாக தெரியுங்க. அதனால் ஒரு 15லேருந்து 20 நிமிஷங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா ஊறி வந்துடும். இப்போ கையில் லைட்டாக மடக்கின மாதிரி அப்படி வச்சுட்டு நார்மலாக சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்து நடுவில் மட்டும் சென்டரில் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குற மாதிரி குழியாக இருக்க மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் சைட்லலாம் தின்னாக கொஞ்சம் நல்லா மெலிசாக இருக்க மாதிரி இது பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய உருண்டையாகவும் எடுத்துடாதீங்க. ரொம்ப பெரிய உருண்டையாக எடுத்தால் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருக்கணும். ஓரளவுக்கு தின்னாக கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அந்த சென்டரில் சேர்த்துட்டு 2 சைடும் ஆப்போசிட்டுங்க, லெஃப்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஆப்போசிட் அப்படியே ஒட்டுற மாதிரி அப்படியே லேசாக ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டதுக்கப்புறம் கையை வச்சு லேசாக நம்ம உருண்டெல்லாம் அப்படியே ரவுண்ட் பண்ணுவோம்லங்க, அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எந்தவித விரிசலும் இல்லாமல் லேசாக அந்த மாதிரி லைட்டாக நம்ம கையை வச்சு அழுத்தம் கொடுத்து பண்ணாலே அந்த விரிசல்லாம் ஓரளவுக்கு மறைஞ்சிருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துங்க. சின்ன கிராக் மாதிரி அப்படி லேசாக தெரியும், அதனால் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நார்மலாக இட்லி அவிப்போம்லங்க, அதே மாதிரி மெத்தட் தான். அந்த இட்லி அவிக்கிற பிளேட் எடுத்துக்கிட்டு அது மேலே ஒரு கர்ச்சீஃப் ஒன்று போட்டுக்கிட்டாங்க. இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மாவு எல்லாமே இது எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இட்லிக்கு தண்ணி வச்சுக்கிட்டாங்க. தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம்லாங்க. அந்த மாவை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு விட்டால் போதுங்க, நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ பிளேட் மூடிட்டு அப்படியே வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ ஆவியோடு இருக்கும், எடுக்கும்போது ரொம்பவும் பத்திரமா பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ எடுத்துகிட்டு வெந்துடுச்சான்றது பார்க்குறது இந்த மாதிரி கையை வச்சு லேசாக தொட்டு பார்த்தா போதுங்க. நல்லா சாஃப்டான பதத்தில் புஸ்ஸுன்னு இருக்கும். இந்தமாரி இருக்குங்க. அவ்வளோதாங்க. எந்தவித விரிசலும் இல்லாமல் எல்லா உருண்டையும் பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சிங்க. உரிச்சு பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப வேணுன்ற மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செய்யும் போதே சுட காலி ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ நல்லா வியூஸ் பண்ணதுக்கப்புறம் நீடி பீப்புள்ஸுக்கு உதவி பண்ணா இருக்குங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.